நம்பித்தான் ஆகணும். அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி மாட்டுக்கு பால் கறந்தாருன்னு நக்கலா சிரிச்சேன். அது சயின்ஸ். உனக்கு கேவலம் ஐயோ பாட்டு பாடியெல்லாம் மாடு பால் கறக்குமா அப்படின்னு. மாடை கட்டி வச்சிரு, பட்டாசை போடு, அத்துக்கிட்டு ஓடுதா இல்லையா? அதிர்ற வேட்டு சத்தத்துக்கு வெறித்த அத்துக்கொண்டு ஓடுகிற மாடு மெல்லிய இசையை ரசிக்காத சொல்லு. ஹை அப்படின்னா மாடு இப்படி போராடு, வா 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 அப்படிங்கும்போது கிட்ட வருதா இல்லையா? இதை கூட கத்துக்கொள்ளல எத்தனை ஆண்டுகள்ல சொல்லு. என் வீட்டுல 2 பேர் இருக்கான், வீரா சூரான்னு. வீரா சூரா என்ன ஒளியில பெரிய வித்தியாசம் கண்டுருவேன். 2 பேரும் நாய்க்குட்டியே தான். வீரானா வீரா வருவான், சூரானா சூரா வருவான். எப்படி அவனுக்கு சின்ன ஒளி லெவல என் பேரு வீரா என் பேரு சூரா, இந்த அப்பா அப்படி கூப்பிடுறாரு அம்மா கூப்பிடுற எப்படி தெரியுது? எத்தனை லட்சம் கார் போகுது சாலையில. என் கார் என் மனைவி கார் வரும்போது சரியா அம்மா கார் வந்துருச்சுன்னு கத்திட்டு வெளியில வரான், அப்பா கார் வந்துச்சு அந்த சத்தத்தை உணர்ந்து வரானே, அப்ப அவனை எப்படி சொல்றது சொல்லு? நீ தேனிங்கிற 1000 நாய்களுக்கு இருக்கிற மோப்ப சக்தி ஒரு தேனிக்கு இருக்குங்கிறான், ஒரு தேனி ஈக்கி இருக்குங்கிறான். நீ எதையும் கற்கிறது இல்லை, எதையும் படிக்கிறது இல்லை. இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை போட்டு பூச்சியை கொல்லுமா? நான் எங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா பூச்சியை கொல்லும். எதுக்குப்பா பூச்சியை கொல்லணும்? ஒரு பூச்சி தேன் தருது, ஒரு பூச்சி அரக்கு தருது, ஒரு பூச்சி பட்டு நூல் தருது, பல பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவுது. பூச்சி இல்லைன்னா எந்த செடியும் பூக்கும் காய்க்காது இல்ல. மகரந்த சேர்க்கை, இந்த செடியில் இந்த வண்ணத்து பூச்சி, இந்த வண்டு, இந்த பூச்சி போய் தன் உணவை உண்ணும் போது ரெக்கையில மகரந்தத்தை மூக்குல மகரந்தத்தை ஒட்டிட்டு போய் இன்னொரு செடியில் உட்காரும்போது இந்த மகரந்தத்தை கடத்தும் போது சூழ் கொண்டு கரு கொண்டு பூக்குது, காய்க்குது, காயாகுது, கனியாகுது. அப்புறம் இந்த பூச்சி செத்துருச்சுன்னா எப்படி? இப்ப எண்ணற்ற தோட்டங்களில் பிற முதலாளிகள் என்ன தெரியுமா, கூலிக்கு ஆளை வச்சு இந்த பூவையும் அப்படி செயற்கை கருத்தரிப்பு மாதிரி. இங்கே கருத்தரிப்பு மையம் அன்னைக்கு குழந்தை வருகிற ஆற்றல் இருந்துச்சு. 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி பிறப்பை கட்டுப்படுத்த நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு முக்கோணத்தை போட்டு வச்சிருந்தான். கொஞ்ச நாள் போச்சு, நாம் இருவர் நமக்கு ஒருவர், எல்லா பேருந்துலே. கொஞ்ச நாள் போச்சு, நாம் இருவர் நமக்கு அதற்கு இன்னொருவர், முடிச்சிட்டார். அன்னைக்கு பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்த பிரச்சாரங்கள் பரப்புரைகள். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ஐஸ்வர்யா வந்தோம், எங்களுக்கும் ஒரு குழந்தை, செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் தெருவுக்கு 2. ஏன்? பிறப்பு திறனை இழந்துட்டான். காரணம் என்ன? தண்ணி, சாப்பிடுற சோறு, நஞ்சு. 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய். என் குழந்தைக்கு புற்று ஏன்? தாய்ப்பாலை தவிர எதையும் குடிக்கலடா பிரதிசி. எப்படா புற்று வந்துச்சு? தாயின் மார்புல குடிச்ச பால் நஞ்சாயிருச்சு. ஏன் நஞ்சாச்சு? தாய் உண்ட உணவு நஞ்சாயிருச்சு. கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, சுரக்காய், பூசணி, எண்ணெய், தண்ணி எல்லாம் நஞ்சு. அப்பதான் ஒரு கிழமை வந்தான் எங்க அப்ப, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கணவன் வந்தான். இப்ப எல்லாம் இயற்கை விவசாயம். விவசாயமே இயற்கை தாண்டா பிச்சுக்கிறா. இயற்கைன்னு ஒரு சொல்ல ஏற்பட வேண்டியது. செயற்கை ரசாயன உரங்களை கொண்டு வந்த இயற்கை விவசாயம் வந்துட்டு ஆர்கானிக் ஃபுட்டும்பா. சரி, அது